வணக்கம். என் பேர் செல்வசுந்தரி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் வந்து யோகா டீச்சர் அண்ட் தெரபிஸ்ட். நான் எம்எஸ்சி யோகா, அதுக்கப்புறம் YCB-ல லெவல் 3 அண்ட் 6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் யோகா அலையன்ஸ்ல வந்து 800 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ PhD ஸ்காலர் இன் வெஸ்டாஸ் வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இப்போ ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன். இந்த ஆஹ் 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 இந்த 100 டேஸ் டாக்ல என்னை வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மானுஷி இன்ஸ்டியூட் ஆஃப் யோகாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவ் யோகா அண்ட் ஹெல்தி ஈட்டிங் டுகெதர் கேன் இம்ப்ரூவ் அவர் மெட்டபாலிக் ஹெல்த். நம்மளுடைய மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு யோகாவும் உணவு முறையும் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். ஃபர்ஸ்ட் மெட்டபாலிக் ஹெல்த் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெல்த்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா எல்லாருக்கும் தெரியும் ஹெல்த் அப்படின்னா என்னது. நம்ம வந்து உடல்நிலை நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது தான் ஹெல்த், இல்லையா? ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், இதுதான் ஹெல்த் அப்படின்றது நார்மலா ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல யாரு கேட்டாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க, இல்லையா? ஆனா வாட் இஸ் ஹெல்த் அப்படின்ட்டு ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஹெல்த் அப்படிங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அதுல மனது சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு. நம்மளுடைய சோசியலா நம்மளுடைய பிஹேவியரல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் பிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங் அண்ட் சோசியல் வெல்பீயிங். அண்ட் யோகால இன்னொன்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான். இது எல்லாமே வந்து சம அளவுல இருந்தாதான் அது வந்து ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? ஸோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டபாலிக் ஹெல்த் அப்படின்னு வரும்போது நம்ம பிசிக்கலா நம்ம கரெக்டா இருக்குமா? வாட் இஸ் மெட்டபாலிக் ஹெல்த்? ஸோ வாட் இஸ் மெட்டபாலிசம்? மெட்டபாலிக் ஹெல்த்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல நம்ம சாப்பிடுற ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டை நம்ம உடம்பு எந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டா உள் வாங்கி அதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கிற நல்ல விஷயங்களை உடம்புல எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றணும். இதுதான் நார்மல் ப்ராசஸ் ஃபார் ஆல் ஹியூமன் லிவிங் பீயிங். இதுதான் ப்ராசஸ், இல்லையா? ஸோ இது வந்து கரெக்டா நடந்தது அப்படின்னா நம்ம வந்து மெட்டபாலிக்கலி கரெக்டா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், இல்லையா? ஸோ இந்த மெட்டபாலிசம்ல 2 விதமான செயல்கள் நம்ம உடம்புல நடக்குது. ஒண்ணு, நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல இருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம உடல்ல வந்து கட்டமைக்கிறது, கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தேவையான எல்லாம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, இல்லையா, நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல இருந்து தேவையானதை எடுக்கிறதுக்கு கெமிக்கல் சிந்தசைஸ் பண்ணி உணவை வந்து சிறு சிறு பகுதிகளா பிரிப்போம். நம்ம சாலிட் சாப்பிடுறோம், லிக்விட் சாப்பிடுறோம், இல்லையா? 4 விதமான உணவுகளை சாப்பிடுறோம். ஸோ அதை வந்து சிறு சிறு பார்ட்ஸா வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் பண்றது, இல்லையா? பண்ணி எந்தெந்த பார்ட்டுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிற வேலையை செய்யுது, இல்லையா? இதை வந்து டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மெட்டபாலிசம். ஸோ இது வந்து கரெக்டா நம்ம பாடியில ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய பாடி வந்து மெட்டபாலிக்கலி நம்ம வந்து ஹெல்த்தா இருக்கும், நம்ம ஹெல்த்தியா இருக்கும், நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஸ்டேஜ்லயும் நம்மளுடைய கிட்டா இருக்கலாம், இல்ல அடோலசன்ட் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல அடல்ட் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ஆஃப்டர் 40 இயர்ஸா இருக்கலாம், இல்ல ஆஃப்டர் 60 இயர்ஸா இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோமோ அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிற வேண்டிய வெயிட் நம்ம இருக்குமா, நம்ம பாடி வெயிட், ஆப்டிமம் பாடி வெயிட்னு இருக்கு, அது வந்து நம்ம கரெக்டா இருக்குமா, இல்லையா? ஸோ கரெக்டா நம்ம ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும். அடுத்தது, நம்ம பாடியில பிளட் சுகர் லெவல் எப்பவுமே கரெக்டா இருக்கா, பிளட் பிரஷர் லெவல் கரெக்டா இருக்கா, நம்மளுடைய ஃபேட் மெட்டபாலிசம், நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து ஃபேட்டை நம்மளுடைய செல்ஸ் எடுத்துட்டு அதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், இல்லையா? நம்ம ஃபுட்ல இருந்து வர எனர்ஜி தான் நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸே, இல்லையா? அதை வச்சுதான் நம்மளால நடக்க முடியும், ஓட முடியும். இப்ப நான் பேசுறதுக்கு எனர்ஜி வேணும், இல்லையா? நீங்க கேட்கறதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபேட் மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட பாடியில இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் ஃபுல்லா எல்லாம் சேர்ந்தது, இந்த ஹோலிஸ்டிக்கா எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து மெட்டபாலிக் ஹெல்த்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே கரெக்டா இருக்குன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம வந்து பிசிக்கலா நல்லா தான் இருக்கும். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இதுல வந்து கரெக்டா இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? நமக்கு ஒபேசிட்டி, ஓவர் வெயிட், நம்ம இருக்க வேண்டிய வெயிட்டை விட அதிகமா இருக்கும், இல்ல ரொம்ப அதிகமா இருக்கும், இல்ல பிளட் சுகர் லெவல்ல வந்து இன்க்ரீஸ் இருக்கும், டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லையா? அடுத்தது
நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அதிகமா சேர 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 நம்மளுடைய உள் உறுப்புகள்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா சேரும். அதை வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி லிவருக்கு மேல படியும். அது வந்து ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மெட்டபாலிக் டிசீசஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அதுலயும் இப்ப இருக்கிற நம்மளுடைய உணவு முறைகளையும் வாழ்க்கை முறையாலையும் நமக்கு வந்து இந்த மெட்டபாலிக் டிசீசஸ் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. அதுவும் 1980க்கு அப்புறமா ரொம்ப அதிகமா இது பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச் எல்லாமே வந்து சொல்லுது. சோ இது இது வந்து எதனால வருது? மெட்டபாலிக் வந்து நம்ம இப்ப பாத்துட்டோம் டிசார்டர்ஸ் என்ன அப்படின்ட்டு. இது எதனால வருது அப்படின்னு என்ன ப்ராப்ளம் எதனால வர இது எந்தெந்த ரீசனாலாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் செடென்டரி லைஃப் ஸ்டைல். செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது இல்ல. சும்மா நான் வந்து எந்த வேலையும் செய்யல, நான் வந்து எந்த இன்கமும் எடுக்கல, நான் வந்து சும்மா இல்லை, நான் காலையில இருந்து எழுந்ததுக்கு சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. செடென்டரி லைஃப் ஸ்டைலுங்கிறது நல்லா அவங்க வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க, அவங்களே வந்து பிரெட் வின்னராவும் இருக்கலாம், குடும்பத்தை பாத்துக்கிறவங்களாவும் இருப்பாங்க, வீட்டுல ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறவங்களாவும் இருப்பாங்க. சோ எல்லாமே செஞ்சாலுமே இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடலுக்கு தேவையான உடலுடைய எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா அங்கங்களுக்கும் நம்ம வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிச்சன்ல நின்றுட்டு இருப்பாங்க, சமையல் 3 வேளையும் சமைக்கிறாங்க இல்லையா, வீட்டு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, துணி துவைக்கிறாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் இப்ப மிஷின்ஸ் வந்துருச்சு இல்லையா, சோ நின்றுட்டே இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க தூங்காம நின்றுட்டே இருக்காங்கன்னா அவங்க வேலை செய்யறாங்க. வேலை செய்யறாங்கன்றதுதான் கரெக்ட். ஆனா அவங்க ப்ராப்பரா பிசிக்கலுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சோ அதனால செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒர்க்கே பண்ணாம இருக்கிறது இல்ல, தேவையான ஆக்டிவிட்டி நம்ம உடம்புக்கு கொடுக்காம இருக்கு. அடுத்தது அன்ஹெல்தி டயட். இது வந்து இப்ப இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா அன்னெசரியான விஷயங்கள் நம்ம கைக்கு வரல, நம்ம கண்ணுக்கு தெரியல. ஓகே, நம்ம வந்து ஹெல்த்தியா தான் வீட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்மளுடைய கைக்கு அருகாமையில் இல்லை. இப்ப அப்படி கிடையாது இல்லையா. இப்ப வந்து நமக்கு டிவியை திறந்தாலும் சரி அதே விஷயங்கள் தான் வருது இல்லையா, டெம்டிங்கான கிரேவிங்க அதிகமாக்குற விஷயங்கள் தான் நமக்கு வருது. பட் நம்ம வந்து ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து ஒரு நாள்ல ஒரு நாள் நம்ம அதை சாப்பிட வேண்டிய கட்டாயத்திலயும் இருக்கும் தான். சோ அன்ஹெல்தி டயட் அது என்னைக்காவது சாப்பிடும் போது ப்ராப்ளம் இல்ல, அதையே நம்ம ரெகுலரைஸ் ஆக்கிடுறோம் அப்படின்னும் போதுதான் நமக்கு வந்து அதுவும் ஒரு ப்ராப்ளமா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதவங்களே கிடையாது. அப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லா காலத்துலயும் ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஈவன் வேலை பார்க்காதவங்களுக்கும் இருக்கு, வேலை செய்யறவங்களுக்கும் இருக்கு. வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போகாம வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் எல்லா காலத்திலயும் இருக்கதான் செய்யுது இல்லையா. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் இல்லையா, சோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம சரியா ஹேண்டில் பண்ண முடியாம நம்மளால வந்து அதை வந்து கோப்பப் பண்ண முடியல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து சரியான முறையில வந்து அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியல, இல்ல அதை வழிநடத்த முடியல, அதை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னும் போது அது உடல்ல நோய்களா கன்வெர்ட் ஆகும். ஓகே, மோஸ்ட்லி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ரீசன் சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து யோகால கான்செப்ட்ஸே இருக்கு. பஞ்சகோஷா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்புல ஆரம்பிக்கிறது, நம்மளுடைய பிராணனை போய் பாதிச்சு அது நம்மளுடைய மனதை பாதித்து, ஓகே, அது வந்து மனதுல இருந்தும் உடலை பாதிக்கலாம், உடல்ல இருந்தும் மனதை பாதிக்கலாம். சோ அதனால ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா விதத்திலயும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம வாழ முடியாது, ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறது யோக முறைகள் நமக்கு ரொம்ப நல்லா சொல்லி தரும். நான் அதுக்கப்புறம் பின்னாடி சொல்றேன். அடுத்தது இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிரானிக்கா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப வருஷமா இதையே நம்ம வந்து சரியான ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாம இருக்க உடம்பு, இல்ல நம்ம வந்து அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கும், ஓவர் ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும், அது சரியா நம்ம ஹேண்டில் பண்ணாம அதுலயே இருக்கும் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம பாடியில மெட்டபாலிசத்தை பாதிச்சு அது ஃபேட் அக்குமுலேட் பண்றதோ, இல்ல மெட்டபாலிசம் வந்து ஒழுங்கா வேலை பார்க்க விடாம நம்மளுடைய சாப்பிடுற ஃபுட்டை வந்து சரியா செரிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு கூட இந்த இந்த விஷயங்கள் வந்து பாதிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த இந்த இது ரீசன்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம முதல்ல நமக்கு நம்மளுடைய உடம்புக்கு
ஏதாவது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கு, ஒரு டிசபிலிட்டி இருக்கு, இல்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? மத்தவங்க வந்து நம்மள சொல்ல முடியாது. நம்ம தான் நம்ம முதல்ல என்ன சூழ்நிலையில இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரா வந்து யார்கிட்ட போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து நான் செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து நான் ப்ராப்பரா எனக்கு தெரியுது நான் வந்து ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது இல்ல. எக்ஸசைஸ்ன்னு சொல்றதை விட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல மென்டல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று எனக்கு தேவைப்படுது, அதை பண்றது இல்லை அப்படின்னா இப்ப எனக்கு அது தெரியும். அப்ப ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு கோச் கிட்ட போகணும், யோகா கோச் கிட்ட போகலாம் இல்லையா? சோ அதனால போய் நான் கத்துக்கிட்டு நான் அதை செய்யணும். இல்ல நான் அன்ஹெல்தி ஃபுட் டயட் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு நம்ம அட்வைஸ் கேட்கணும். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், நான் ரொம்ப வருஷமா ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கேன், நிறைய வேலை பளு எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல உறவு முறையில எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் இல்லையா, நம்ம யோகா டீச்சர் கிட்டயோ இல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் கிட்டயோ நல்ல கவுன்சிலிங், அந்த மாதிரி நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சொல்யூஷனை தேடி நம்ம அடி எடுத்து வைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது யோகா. ஏன் யோகா பண்ணணும் இல்லையா? பிசிக்கல் ஆக்டிவிட்டி, செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்றீங்க, நான் ஏன் வந்து ஒரு ஜிம்முக்கு போறதோ இல்ல நார்மல் எக்ஸசைஸ் கார்டியோ எக்ஸசைஸ் நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் யோகா எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா ஆசனங்கள் போஸ்டர்ஸ் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். எனி சார்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம், அட்வைசபிள் தான். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆனா இப்போ வெறும் நம்ம உடல் அளவுல மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு இமீடியட்டா நான் வந்து ரொம்ப ஓவரா நான் வந்து வெயிட் போட்டுட்டேன், எனக்கு வந்து இமீடியட்டா எனக்கு ஒரு எக்கேஷன் வருது, நான் வந்து எனக்கு ஸ்பீட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, ஃபைன், நீங்க வந்து போகலாம். ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு 6 மாசம் எவ்வளவு நாளும் போகலாம். ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு ஒரு விஷயமா வந்து எக்ஸசைஸை நீங்க எடுத்துக்கலாம், நீங்க தாராளமா போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனா நீங்க இப்போ போய் பண்ற விஷயங்கள் ரொம்ப லைஃப் லாங், உங்களுடைய லைஃப் பூராவும் உங்களால கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும் இல்லையா? சோ நம்ம ஒரு ஜிம் போறோம், நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நான் அகைன்ஸ்ட் ஜிம் கிடையாது, சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஓகேவா? சோ நீங்க போறீங்க அப்படின்னா, வெளியே போறீங்க அப்படின்னா உங்களால அதை லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியுமா, கன்சிஸ்டன்சி இருக்குமா அப்படிங்கறத நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய டைமிங்கை பொறுத்து, நம்மளுடைய வேலையை பொறுத்து, வேலை பளுவை பொறுத்து நம்ம தான் அதை யோசிக்கணும். ஆனா பிசிக்கலா நீங்க இப்ப யோகா பிராக்டிசஸ் போஸ்டர்ஸ் பண்றீங்கன்னா இதுக்குன்னு தனியா நீங்க வந்து வெளியே போகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை இல்லையா? நம்ம வீட்லயே வந்து பிராக்டிஸ் பண்ணலாம், ஈஸியான பிராக்டிசஸ் பண்ணலாம். சூக்ஷ்ம வியாயாமம்னு சொல்லுவோம், லூசனிங் பிராக்டிசஸ் சொல்றது. சோ அது வரைக்கும் பண்ணலாம். சூரிய நமஸ்கார் கார்டியோலயும் வரும், லூசனிங்லயும் வரும் இல்லையா? ஒரு சிம்பிளான ஒரு 7 ஆசனாஸை வச்சு ஒரு 12 ஸ்டெப்ஸ் வச்சு ஓவரால் எக்ஸசைஸ், பாடிக்கு தேவையான பிசிக்கல் ஆக்டிவிட்டி அழகா சூரிய நமஸ்கார்லயே வந்துரும். சோ இதுக்கு வந்து தனியா இன்னொரு பர்சன் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கத்துக்கிற வரைக்கும் தான் நமக்கு டீச்சர் வேணும். நம்ம அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அதை வந்து பிராக்டிஸ், நம்மளுக்கு தேவையான டைம்ல நம்ம அழகா நமக்குன்னு ஒரு மேட் இருந்தா போதும், நம்ம தாராளமா பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்னு பிசிக்கலா சேஞ்சஸ் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மசில் லெவல்ல ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ மசில் லெவல்ல ஒர்க் ஆகும் தான், மஸ்குல் லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் தான், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது, தாராளமா பண்ணலாம். ஆனா நமக்கு பிசிக்கல் ஹெல்த்தையும் தாண்டி மென்டலியும் நம்ம வந்து ஹெல்த்தா இருக்கணும் இல்லையா? நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்ல நமக்கு ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரதான் செய்யும் இல்லையா? லைஃப்ல எல்லாருக்குமே வரும் தான். சோ அதை வந்து நம்ம இமீடியட்டா ஒரு எமோஷனல் வெல்பீயிங் சொல்லலாம், ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். சோ அதெல்லாம் வந்து நமக்கு பில்டப் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாகணும் அப்படின்னா ஆப்வியஸா ஒரே வழிதான் இருக்கு, அது யோகா பிராக்டிசஸ். ஸோ நாட் ஒன்லி பிசிக்கல், மென்டல் ஹெல்த்துக்குமே யோகா பிராக்டிசஸ் ரொம்ப 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 முக்கிய பங்கு வகிக்குது. அதுலயும் இந்த நம்ம யோகா பிராக்டிசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே தனித்தனியான சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, பிராணாயாமா அதிகமா பண்ணுங்க. இல்ல பிசிக்கலா நமக்கு பிரச்சனை இருக்கா, மெட்டபாலிக் ஹெல்த்ல வந்து ஒபேஸ் ஆயிடுச்சு, இல்ல தைராய்டு ப்ராப்ளம் வந்துடுச்சு, இல்ல பிளட் ப்ரெஷர் இருக்கா, ஓகே நீங்க வந்து இப்ப ஸ்டாட்டிக் ஆசனாஸ் பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணுங்க. அந்த மாதிரி அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜஸுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யோகா ப்ராக்டிசஸ் நம்மளால பண்ண முடியும்.
ஸோ அதனால நீங்க வந்து எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா நம்ம வந்து யோகா ப்ராக்டிஸை பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணுது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்க்கு யோகா வந்து என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யோகா ப்ராக்டிசஸ் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் மெட்டபாலிசம், எனர்ஜி யூட்டிலைசேஷனை வந்து அதிகம் பண்ணும். இப்ப நம்ம நார்மலா பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா எனர்ஜி வந்து லூஸ் ஆகும், டயர்ட் ஆகும் நம்ம. ஓகேங்களா? ஏன்னா நார்மல் அது மஸ்குலர் லெவல்ல ஒர்க் ஆகும், நம்மளுடைய ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணும். ஸோ ஆப்வியஸா நம்ம வந்து டயர்ட் ஆகும். பட் யோகா ப்ராக்டிசஸ்ல எனர்ஜி வந்து பர்ன் ஆகாது, எனர்ஜி வந்து கெயின் ஆகும். ஸோ நம்மளுடைய பாடியில நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து எனர்ஜியை நம்மளால யூட்டிலைஸ் பண்றதுக்கு செல்ஸ்க்கு வந்து பிராண சக்தி நல்லா ரீச் ஆகுறதால ஸோ நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்ல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆப்டிமல் லெவல்ல வச்சுக்கிறதுக்கு தேவையான நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதை வந்து நம்மளுடைய யோகா ப்ராக்டிசஸ் வந்து கரெக்டா மாடுலேட் பண்ணும். ஓகேங்களா? ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ அதனால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ல வந்து ஸ்ட்ரெஸ் நமக்கு வரதை வந்து கம்மி பண்ண முடியாது, பட் நம்ம அதை ரிசீவ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ரிசீவை வந்து கம்மி பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது கம்மி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கார்டிசால் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸால வரக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு வராம தடுக்கலாம். அதே மாதிரி யோகா ப்ராக்டிசஸ் ப்ரமோட்ஸ் ஃபேட் பிரேக் டவுன். நம்ம சாப்பிட்றதுல இருந்து ஃபுட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபேட் கண்டென்ட்டை வந்து அழகா எடுத்து மெட்டபாலைஸ் பண்றதுக்கு நம்ம லிவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சில ஆசனாஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு நம்ம அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, யோகா ப்ராக்டிசஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு வேணுமோ, இப்ப நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் இருக்கா, ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் இருக்கா, அதுக்கு தேவையான செஸ்ட் ஓப்பனிங் ஆசனாஸ் இருக்கு, நம்ம அதை பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு வந்து அதே மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்கா, அப்ப நம்மளுடைய ஸ்டொமக்கு வந்து நம்ம கரெக்டான சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் போற மாதிரி ஆசனாஸ் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான ஆசனாஸ் நம்ம வந்து புஜங்காசனாவா இருக்கட்டும் இல்லையா, அர்த்தமச்சேந்திராசனா, பஸ்டிமத்தனாசனா, வக்ராசனா, அந்த மாதிரி லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆசனாஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணும்போது ஃபேட் பிரேக் டவுன் வந்து நல்லா ஆகும். அதே மாதிரி இட் இம்ப்ரூவ்ஸ் ஹார்மோனல் பேலன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் மெட்டபாலிசம் இல்லையா? ஸோ ஹார்மோன்ஸ் வந்து எவ்ரி சிஸ்டம்லயும் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ்லயும் ஒரு சிஸ்டம்ஸ்லயும் ஹார்மோன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அந்த அந்த ஹார்மோன்ஸை ரிசீவ் பண்ற செல்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க ப்ராப்பரா ஒர்க் ஆகணும், அதுல வந்து பிராணசக்தி வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம கம்பல்சரி யோகா ப்ராக்டிசஸ் எவ்ரிடே நம்ம பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ யோகா ப்ராக்டிசஸ் பத்தி ரொம்ப அதிகமா சொல்லிட்டேன். அப்போ நான் டெய்லி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணணுமா டெய்லி யோகா ப்ராக்டிசஸ் அப்படின்னா அப்படி கிடையாது, நாட் நெசசரி. ஓகேங்களா? தினமும் ஒரு 20-30 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓகே நம்ம பாடியில நல்ல சேஞ்சஸை கொண்டு வரலாம். பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுத்துலயுமே நல்ல சேஞ்சஸை கொண்டு வரலாம், ப்ரொவைடட் பேலன்ஸ்ட் டயட்டும் ஃபாலோ. ஸோ டயட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தனி கான்செப்ட் இல்லை, இது வந்து பார்ட் ஆஃப் யோகா. யோகாக்குள்ள நீங்க யோகா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம டயட்டையும் மாடுலேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆஹாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் யோகா ப்ராக்டிஸ். ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து 2 கண்கள் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்றீங்க, யோகா ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஆனா டயட்ல போட்டு விட்டாலும் நம்மளுடைய பலன்கள் குறையும். நல்ல டயட் இருக்கீங்க, நல்ல வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா சாப்பிடுறீங்க, ஆனா நீங்க யோகா பண்ணல, இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கீங்கன்னாலும் நம்மளுடைய பலன்கள் கம்மியாகும். ஸோ அதனால ரெண்டுமே நம்மளுடைய 2 கண்கள் மாதிரி. ஸோ டயட் என்னென்னலாம் பண்ணும், என்ன மாதிரியான டயட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹை ஃபைபர் ஃபுட். ஃபைபர் வந்து அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபுட். காய்கறிகள்ல நிறைய ஃபைபர் இருக்கு. ஸோ அதனால காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கலாம். போர்ஷன்ஸே சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப ரொம்ப ரொம்ப அது ட்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம பிளேட்ல வந்து முதல்ல எப்படி நம்ம சாப்பிடுவோம், ஒரு பிளேட்ல நிறைய ரைஸ் இருக்கும் இல்லையா, கம்மியா கொஞ்சமா பொரியல் வைப்பாங்க இல்லையா, ஸோ போட்டு அதெல்லாம் இருக்கும், நம்ம சாப்பிடுவோம். இப்போ எப்படி சொல்றாங்கன்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய ஃபைபர் ரிச் கிரீன்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து அதிகமா நம்ம எப்படி ரைஸ் சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு ஃபைபர் நம்மளுடைய கிரீன்ஸ் எடுத்துக்கோங்கன்றாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல ஒரு மெத்தட், நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் இருக்கு. ஸோ வெறும் ரைஸ் மட்டும் எடுக்காம ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா, நிறைய ஃப்ரூட்ஸ் நம்மளுடைய மிட் டைம்ல நம்ம இருக்கும் இல்லையா, ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த ரீஃபைன்டு சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரீஃபைன்டு கார்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், மைதாலாம் சொல்லுவோம் இல்லையா, பிரெட், ஒயிட் பிரெட், அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது. இதெல்லாம் நம்ம பண்றது மூலமா நம்ம வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணோமா, அப்படியே நான் வந்து ஒரு துறவி வாழ்க்கையே வாழணுமா, அப்படி கிடையாது. நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் வேற வழி இல்லை அப்படின்னா ஓகே, ஆனா
சாப்பிடணும், இல்ல ஏதோ கிரேவிங் அது இல்ல வெளியே போறீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா பண்ணலாம். என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடுறதுல ஏன்னா நமக்கு ஹேண்டியா இருக்கு, கையில் கிடைக்குது, நம்ம சாப்பிடுறோம், நம்ம கிரேவிங் வருது. அது வந்து அது நீங்க இது சாப்பிடல, நீங்க ரொம்பவும் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா அதுவுமே வந்து டாக்டர்ஸே சொல்றாங்க, அதுவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். சரிங்களா? ஏன்னா இது நம்ம ஊரோட தான் ஒத்து வாழணும் இல்லையா? சோ அதனால அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது வந்து என்னைக்காவது அக்கேஷனலா ஒரு டேஸ்ட்டுக்காக அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனா ரெகுலரா நீங்க நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ஃபைபர் ஃபுட்டா இருக்கணும், ஹோல் கிரெயின்ஸ் சேர்த்து இருக்கணும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமா இருக்கணும். இது வந்து ரெகுலரா இருக்கணும், அது அக்கேஷனலா இருக்கும். இப்போ வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட் ரெகுலரா இருக்கு, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து அக்கேஷனலா இருக்கு. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனேட்டை நம்ம மாத்தணும். அத மாதிரி மாத்தினா என்ன ஆகும்னா நம்ம பாடியில ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேட் அக்குமுலேஷன் ரெடியூஸ் ஆகும் இல்லையா? நம்ம நிறைய ஃபைபர் ஃபுட் சாப்பிடணும், அப்ப ஃபேட் அதெல்லாம் இருக்காதுதான் இல்லையா? ஸோ அதனால இருக்கிற ஃபேட்டை வந்து பாடி சிந்தசைஸ் பண்ணி வெளியே அனுப்பும், ஸோ ரெடியூஸ் ஆகும். நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்லயும், மென்டலியுமே வந்து நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் நம்ம வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறோம், நம்ம வந்து கவனிச்சு கரெக்டான லெவல்ல வந்து ஃபுட் எடுக்கிறோம்னாலே மென்டலி நம்ம ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கும். நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும், அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்க இனி செய்யுங்க. ஓகே, பட் நீங்க இதை எடுத்துக்கும் போது ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி, ஓகே, அதே மாதிரி முடிஞ்சதுன்னா ஒரு ஆஃப்டர் 40 இயர்ஸ் இருக்கிறவங்க முடிஞ்சா ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுத்து என்னென்னலாம் டிஃபிஷியன்சி இருக்கு, B12, இப்ப நிறைய விட்டமின் டி இல்லையா, கால்சியம், B12 இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இல்லையா? சோ அதனால அதெல்லாம் என்ன எப்படி இருக்கு நம்ம பாடியில அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா, பிளஸ் நம்மளுடைய யோகா, இது இன்டகிரேஷன் இல்லையா? இந்த இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதுதான் வந்து ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவோம் யோகால. ஓகேங்களா? சோ டயட் வித் யோகா ப்ராக்டிசஸ், ஸோ இது ரெண்டும் சேரும் போது ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் வரும். ஸோ இதனால நமக்கு நிறைய நல்ல இம்ப்ரூவ்ட் அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ யோகா ப்ராக்டிஸ் இப்போ வரும்போது நம்ம ஒரு 20 to 30 minutes யோகா ஒரு நாளைக்கு பண்ணாலே போதும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ என்னென்னமா ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஒரு மெட்டபாலிக் ஹெல்த் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது, மெட்டபாலிக் ஹெல்த் இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது வந்து நாட் ஒன்லி மெட்டபாலிக், நான் ஒரு ஜென்ரலாவே தான் சொல்லியிருக்கேன். பட் 99% வந்து உங்களுக்கு மேபி மெட்டபாலிக் ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்கு. இப்ப டயபெட்டிஸ் சொல்ல மாட்டோம், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க, ப்ரீ டயபெட்டிக்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட் எடுக்கிற 90%க்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ப்ரீ டயபெட்டிக் லெவல்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட். ஓகேங்களா? நமக்கே தெரியாம நம்ம ஹைலி கார்போஹைட்ரேட்டட் அண்ட் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கே தெரியாம நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம். ஓகே, அவைலபிளா இருக்கு. அந்த டைமுக்கு ஒரு வெளியே போறீங்க, அது ஒரு ஜூஸ் கிடைக்குது வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா வெறும் வந்து சுகர்ல மட்டும் நம்ம ஒயிட் சுகர் சாப்பிட்டா மட்டும் சுகர் கிடையாது. ஓகேங்களா? ஹையா நீங்க கார்போஹைட்ரேட் எடுத்தாலுமே அது வந்து நம்ம பாடி வந்து குளுக்கோஸா தான் கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா எனர்ஜி வரணும்னா நம்மளுக்கு குளுக்கோஸ் தேவை. ஸோ நம்ம பாடியோட செல்ஸ் வந்து அதை குளுக்கோஸா தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ சுகரா தான் போய் சேரும். ஸோ அப்போ வந்து நமக்கு ப்ராப்ளம் அதிகமாகுது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, 2 3 நாள் பண்ணிட்டேன் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் கரெக்டா இருக்கணும். அப்ப கன்சிஸ்டன்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்த உடனே 1 hour 1.5 hour பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes என்ன பண்ணலாம், லூசனிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம். முக்கியமான ஜாயின்ஸ் என்னென்னலாம் நம்மளுடைய பாடியில முக்கியமான ஜாயின்ஸ் இருக்கு, நெக் இருக்கு இல்லையா, அப்புறம் நம்மளுடைய ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஷோல்டர்ஸ், அப்புறம் எல்போ இல்லையா, நம்மளுடைய ரிஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான ஜாயின்ஸ், நம்மளோட ட்ரங்க், அப்புறம் நீஸ், ஆங்கிள், டோஸ், இந்த மாதிரி முக்கியமான ஜாயின்ஸ் மட்டுமே வந்து லூசனிங் பண்றதுக்கே நம்மள சூக்ஷ்ம வியாயாமம்னு சொல்லுவோம் நம்ம யோகா ப்ராக்டிசஸ்ல. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 1 week 10 days பண்ணாலே நம்ம பாடியில நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நம்மளுடைய பாடியில ஹீமோகுளோபின் வந்து உருவாகிறதுக்கு மெயின் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை இல்லையா, நம்மளுடைய நீ பகுதியில தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம லூசனிங் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, எங்கெல்லாம் பிளாக்கேஜஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லூசனிங் ப்ராக்டிசஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப நான் சொல்றதை வச்சு பண்ண முடியாது, கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல
கரெக்டான ஒரு யோகா கோச் மூலமா தான் உங்களால பண்ண முடியும், யோகா டீச்சர் மூலமா தான் பண்ண முடியும். நிறைய பேர் அவைலபிள் இருக்காங்க, ஆன்லைன்ல இருக்காங்க இல்லையா, நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லூசனிங் பண்ணிட்டு ஒரு 3 சூரிய நமஸ்கார். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, சூரிய நமஸ்கார் ரொம்ப ரொம்ப ஈஸியான, ஓகே, எல்லா டைம்லயும் பண்ணக்கூடிய, ஓகே, மார்னிங்கும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். பாடிக்கு ஒரு ஓவரால் ஒரு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்கார் ஒரு 3 to 5 ரவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் ஒரு 12 to 15 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஒன்லி லூசனிங் அண்ட் சூரிய நமஸ்கார் பண்ணாலே நம்ம பாடிக்கு தேவையான ஓவரால் ஒர்க் அவுட்டே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால அதை மட்டுமே கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அதை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி நம்ம டெய்லி சாப்பிடுறோமோ, டெய்லி குளிக்கிறோமோ, டெய்லி வேலைக்கு போறோமோ இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம தினமும் ஒரு லூசனிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 10 to 12 ரவுண்ட்ஸ் சூரிய நமஸ்கார் நம்ம தினமும் பண்ணாலே நமக்கு உடம்புக்கு தேவையான ஓவரால் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு கிடைச்சிரும். பிளஸ் பேலன்ஸ்ட் டயட், இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு 90% ஆஃப் பிசிக்கலுக்கு தேவையான வேலையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம திருப்தியா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸால நமக்கு வந்து மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் வருது அப்படின்னா பிராணாயாமம். ஓகே, ரொம்ப ஈஸியான பிராணாயாமங்கள்லாம் இருக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ற மாதிரி. ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங் சொல்லுவாங்க, அது இருக்கு. அனுலோம் விலோம் சொல்லுவாங்க அதை. அடுத்தது நம்மளுடைய பிராமரி பிராணாயாமம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சீத்தலி, ஷிட்காரி, அந்த மாதிரி நம்மளுடைய மைண்டை வந்து அமைதியா வைத்துக் கொள்ளக்கூடிய பிராணாயாமங்கள் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம ப்ராக்டிஸ், பிராமரி எல்லாம் ரொம்ப ஈஸி. அது மார்னிங் தான் பண்ணணும் இல்லை, ஈவினிங் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிராமரி எல்லாம் பண்ணிட்டு படுத்தோம்னா அவ்வளோ நல்ல தூக்கம் வரும். ஓகே, ஸோ அது மெடிடேஷன். மெடிடேஷன்னா நிறைய பேர் எப்படி என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் உட்காரணும் போல இருக்கு, அதுதான் நம்மளாலாம் உட்கார முடியாத டைம் இல்லை. அப்படி கிடையாது. ஓகே, உட்காந்து ஒரு 9 டைம்ஸ், ஒரு 18 டைம்ஸ் ஓம்காரா, நல்ல இன்ஹேல் எடுத்து எக்ஸேல் எடுத்து ஓம்காரா ஓம், அது வந்து ஒரு 9 டைம்ஸ் டெய்லி நீங்க சொல்றீங்கன்னாலே அதுவே நம்மளுடைய மைண்டுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 9 டைம்ஸ் அதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா போக 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 அதோடைய அந்த அந்த எஃபெக்ட் நீங்க வந்து ஃபீல் பண்ணும்போது, அந்த சில்லிங்னஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணும்போது நீங்களே ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஒரு நாளும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம உணரக்கூடிய விஷயம். யோகா அப்படிங்கிறது யோக சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க. யோகா பிராக்டிஸ், நம்மளுடைய பிராக்டிஸ் மூலமா நம்மளுடைய உணரக்கூடிய விஷயங்கள். இது சும்மா படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி பண்றவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க இன்னும் அதிகமா உங்களுடைய ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்களுடைய கோலை பொறுத்து. உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதை பொறுத்து. இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸே பண்ணல அப்படிங்கிறவங்க இமீடியட்டா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கடைசியா ஒரு 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 கோட்டோட நான் இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். When yoga trains the body and diet nourishes it, true health becomes not just possible but natural. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் கோட்டோட இந்த ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மானுஷி இன்ஸ்டிடியூட் யோகாக்கு ஒன்ஸ் அகேன் நான் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ.